நடங்க நடங்க. நீங்க கதை பேசிக்கிட்டே உட்காந்துருக்கீங்க, சொல்ல கேட்க மாட்டேங்கிறீங்க. அங்க லைன் எல்லாம் இருக்காது. இனி உள்ள போகணும். 300 மீட்டர் ஆச்சு இறங்கிக்குமா நீங்க? போதும், அவ்வளவுதான். அப்புறம் நடந்து போங்க. 300 மீட்டர் கணக்கு வந்துச்சல்ல, இறங்கி. ஐயா கரெக்டா சொல்றாரு. நான் வீடியோ எடுக்கிறேன். யார 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 கூட்டிட்டு வரணும்? மாட்டு வண்டியில எல்லாம் போய் ரொம்ப வருஷமாச்சு. நான் போயிருக்கேன்ப்பா. காயப்பட்டு எடுத்து தேனிக்கு மாட்டு வண்டி இல்ல பக்கத்துல தான் இருக்கு. நொய்டா இதெல்லாம் ரொம்ப பக்கம். 2 மணி நேரத்துல போயிடலாம். ஆனா ஆக்ரா யூபில தான் இருக்கு. டெல்லிக்கு பக்கம் போனதே லக்னோவோட டெல்லிக்கு பக்கம். இல்ல நொய்டாக்கு தான் போனோம். நொய்டால ஸ்டால் போட்டுருந்தாங்க. எங்களுக்கு போட்ட ஸ்டால் வந்து நொய்டா. அங்க மெட்ரோல போனோம். கிட்டத்தட்ட மெட்ரோல 3 மணி நேரம் டெய்லி டிராவல். போட்டதுல டெய்லி டெல்லியிலிருந்து நொய்டா போனோம். வெளிச்சமே தெரியுது. இருட்டாயிட்டு இருக்கு. வச்சு பார்க்க லைட் இல்ல லைட் ஒரு ஆள் 10 ரூபா. நடந்து போறாங்கல்ல. எல்லாம் அந்த ஏரியா போனால் அந்தந்த ஒரு இது தந்து போகலாம், நடந்து போகலாம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மாட்டு வண்டியில் இந்த இடத்துல வாங்கி போகணும். வேறு என்ன இல்லை, மாதிரி இடத்துக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்றது தான். வேறு என்ன இருக்குது, ஒரு ஏரியா போல் ஒன்று இருக்கும். நாங்கள் போல பார்த்து நம்ம கோயிலுக்கு போகும்போது வண்டியில் போகிறோம். இந்த அலுவலக கற்று போகிற ஊரெல்லாம் சவாரியே போறாங்க. இருக்கு. எப்பா டக்கு டக்குன்னு சுத்தி பாத்துருங்க. நீங்க வாட்டுக்கு வெயிட் பண்ணிருக்கீங்க. இந்த பஸ் வருது இல்ல, அதான் நான் சொன்னேன். அது சொன்னா கேட்க மாட்டேன். ஐயா இது ஃப்ரீ பஸ், காசு பஸ்ஸா? கம்பி வரைக்கும் இங்கே பிரிபேசி விட்டு பிரிபேசி விட்டு தாங்க மாட்டேன். எப்பா எல்லாரோட செல்லையும் ஒரு இடத்துல அங்கே கொடுக்கணும். வாங்க.